அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள தொகுத்தறிவு மதிப்பீடு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சதுரத்தின் அனைத்து பக்கங்களின் கூடுதலை தேர்ந்தெடு 8 சென்டிமீட்டர். 18 கூட்டல் 10 28. 15 விரிவாக்கம் 10 கூட்டல் 5. சரியானதை தேர்ந்தெடு 18 தோராயம் 20. பொருந்தாததை தேர்ந்தெடு செவ்வாய். இந்த 6ல் இதை விட பெரிய பின்னம் பார்த்தீங்கன்னா இந்த இ ஆப்ஷன். அடுத்தது பொருளின் மதிப்பிற்கேற்ற பணத்தொகுப்பை டிக் செய்க. இந்த பணத்தொகுப்பு தான், ஏன்னா 18 ரூபாங்கிறது இங்கே தான் இருக்குது. அடுத்தது இந்த 2 விலையை விட எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க, 10 ரூபா. அடுத்தது 4 லிட்டர் சமம் 4000 மில்லி லிட்டர். அடுத்து கூட்டி எழுதுக. 30 மில்லி லிட்டர் கூடல் 20 மில்லி லிட்டர் 50 மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு வருடத்தில் 31 நாட்கள் கொண்ட மாதங்கள் 7. பொருந்தாதையை தேர்ந்தெடு 21 தோராயம் 30. அடுத்து இந்த கட்டம் போட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா வண்ணமிட்ட கட்டங்களுக்குரிய எண்களை பார்த்தீங்கன்னா 54 64. அடுத்தது 4வதுக்கு 2ஐயும் கூட்டினோம்னா 40. 5வது 100 மில்லி அப்படிங்கிறது 50 50. அடுத்தது 40க்கு சமமான பணத்தொகுப்பு பார்த்தீங்கன்னா இந்த இ ஆப்ஷன். அடுத்தது ஒத்த பின்னங்கள். ஒத்த பின்னங்கள் நமக்கு என்னென்னா ஒரே மாதிரி பகுதி இருக்கணும். 1/8 6/8 5/8 2/8. 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் இந்த சதுரம். அடுத்தது 200இன் விலை 90ஐ விட எவ்வளவு அதிகம், 110. அடுத்தது 4/6ஐ விட பெரிய பின்னம் 5/6. 5 × 15 85. நாள்காட்டில் கட்டமிடப்பட்ட 2 × 2 அமைப்பின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 30. அடுத்தது 3, 2, 8 இந்த எண்களை பயன்படுத்தி மிகப்பெரிய 3 இலக்க எண் உருவாக்கணும்னா 830. அடுத்தது 150 கூட்டல் 200 கூட்டல் 300 கூட்டல் 100 கூட்டினோம்னா 750 மில்லி லிட்டர். இந்த பணத்தொகுப்பை 3 பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒருவர் கிடைக்கும் தொகை ரூபாய் 300. அடுத்தது 495 கழித்தல் 130 தோராயம் பார்த்தீங்கன்னா 370. அடுத்தது பக்க அளவுகளை கூட்டி வேறுபட்ட சுற்றளவுடைய வடிவத்தை வட்டமிடுக. இதில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 16 இதுக்கும் 16 இதுக்கும் 16 இதுக்கும் மட்டும் தான் 10 வருது. ஸோ ஆ ஆப்ஷன். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா 200க்கு அருகில் உள்ள 10க்கு தோராயப்படுத்தினா அதோட தொகை பார்த்தீங்கன்னா 196. அடுத்தது 200 மில்லி லிட்டர் 100 மில்லி லிட்டர் 50 மில்லி லிட்டர் குவளையை பயன்படுத்தி 500 மில்லி லிட்டர் நம்ம உருவாக்கணும். அதோட வழிகள் பார்த்தீங்கன்னா 200 கூட்டல் 100 கூட்டல் 100 கூட்டல் 50 கூட்டல் 50 அல்லது 100 கூட்டல் 100 கூட்டல் 100 கூட்டல் 100 கூட்டல் 100. அடுத்தது 5/8 என்பது 4/8 விட பெரிய பின்னம். அடுத்தது 30 நாட்கள் கொண்ட மாதத்தை தேர்ந்தெடு. ஏப்ரல். 3 × 7 = 21 என்பதன் வகுத்தல் கூற்று பார்த்தீங்கன்னா 21 / 7 = 3. 21 / 3 = 7. அடுத்தது 5000 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது 5 லிட்டர். கடலை மிட்டாய் தயாரிக்கப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா 11/10/2023. காலாவதி பார்த்தீங்கன்னா 12/12/23. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 61. 185ஐ அருகில் உள்ள 100க்கு தோராயப்படுத்தினா 190. ஒத்த பின்னம் அல்லாத பார்த்தீங்கன்னா 5/45. அடுத்தது 31/3/2024க்கும் 1/6/2024 இடைப்பட்ட நாட்கள் எண்ணிக்கை 61. அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன் 3 லிட்டர் 300 மில்லி லிட்டர் ஆப்பிள் பழச்சாரும் 2 லிட்டர் 150 மில்லி லிட்டர் ஆரஞ்சு பழச்சாரும் வாங்கியிருக்காரு. அப்படின்னா அவர் வாங்கிய பழச்சாறு மொத்த அளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கூட்டணும். 2ஐயும் கூட்டோம்னா 5 லிட்டர் 450 மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு தொழிற்சாலையில் உள்ள 248 தண்ணீர் குடுவைகளை 8 கடைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு கடைக்கு கிடைக்கும் தண்ணீர் குடுவை. அப்போ நம்ம இது வகுக்கணும். மொத்த குடுவை 248, ஒரு கடைக்கு கிடைக்கும் தண்ணீர் குடுவை பார்க்கும்போது 248 × 8 போது 31 குடுவைகள். அடுத்தது இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. கூட்டுத்தொகை 100ஆக இருக்க எவ்வொரு பொருட்களை தேர்ந்தெடுப்பாய்? அரிசி, சர்க்கரை. என்னிடம் 25 உள்ளது. 1 கிலோ அரிசி வாங்குவதற்கு எனக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய். அடுத்தது 2/3 இது சமமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4, 6. அடுத்தது இந்த சதுரத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. சதுர சுற்றளவோட ஃபார்முலா 4 பெருக்கல் பக்கம். அப்போ 4 × 7 28 சென்டிமீட்டர்.